99.99999% Ghost Teamwork வந்து இந்தியாவில் யாருக்கும் கிடையாது. 3 days later. வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 99.999% இகோஸ் டீமை வெளில போக மாட்டார் நீ தான் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, நான் தான் சொன்னேன். AIFF SAC இகோஸ் டீமேக் அஃபீஷியலி. ஆமாங்க, புதுசாக ஒரு சேஞ்ச் வரப்போகுது. எஸ், இந்தியா நீட சேஞ்ச் நவ். கரெக்டான டைமில் இகோஸ் டீமேக்கை AIFF சாக் பண்ணியிருக்கு. ஸோ வரப்போகிற கோச் கிட்ட தாங்க எல்லாமே இருக்குது. இந்தியாவோட எதிர்காலமே அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ வரப்போகிற கோச்சை மட்டும் நல்லா எப்படியாச்சும் தேர்ந்தெடுங்க. ஸோ இகோஸ் டீமேக்கு வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டலாம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா தாம் செஞ்ச எல்லா மிஸ்டேக்கையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு சாக் பண்ணுறோன்னு சொன்னோடனே ஓகே அவளை அக்செப்ட் இட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இகோஸ் டீமேக். ஸோ அதுக்கு வேணால் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். ஆனால் வரப்போகிற கோச் கிட்ட தாங்க எல்லாமே இருக்குது, அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக சீக்கிரத்துலேயே ஒரு சேஞ்ச் பார்க்கலாம். ஏன்னா ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கோச்சை வந்து அதுக்குள்ளே எடுத்துருவாங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஜூலைக்குள்ளே நம்ம எல்லாருக்கும் ஒரு புது கோச், இந்தியாவுக்கே ஒரு புது கோச் கிடச்சிருவார்னு சொல்லிட்டு நம்புவோம். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். சென்னை செய். ஆமாங்க, சென்னை எஃப்சி இன்னும் 2 சைன் பண்ணிருக்கு. புதுசாக 2 பேர் பண்ணிருக்கோம். ஃபஸ்ட்டு சைன் பார்த்துருவோம். மந்தாராவ் தேசாராய், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. இந்தியா கார்டு இருக்கார். FC கோவா, ஈஸ்ட் பெங்கால், மும்பை சிட்டின்னு பல கிளப்ஸுக்கு ஆட்டிருக்காரு. 3 வாட்டி ஷீல்டு வின் பண்ணிருக்காரு. அப்புறம் ஒரு சூப்பர் கப் ஜெயிச்சிருக்காரு. அவர் கேப்டன்சி கூட பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. செம்ம டிஃபென்சிவில் செம்ம பிளேயரு மந்தாராவ் தேசாய். அவர் தான் வாங்கியிருக்கோம் சென்னை எஃப்சி. இப்போ பாருங்களேன், அன்கீர்த்து, எல்ஷினோ, ரயன் எட்வர்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்தாராவ் தேசாய் மண்டையே பிச்சிக்கிற அளவுக்கு செம்ம டிஃபென்சிவ். 4 டிஃபென்ஸுமே செம்மையாக இருக்குது. இந்த டிஃபென்ஸை யாராலையுமே உடைக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல டிஃபென்ஸு. பார்க்கலாம், டுராண்ட் கப்பில் தான் தெரிய போகுது, எல்லாம் வண்டவாளம் கண்டவாளம்லாம். ஸோ மந்தாராவ் தேசாயை சைன் பண்ணிருக்கோம். அஃபீஷியலாக இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு சென்னை எஃப்சிக்கிட்டேருந்து. ஓகே, அடுத்த சைனிங் பார்ப்போம். இன்றைக்கி வந்தது குர்கீரத், இன்னொரு யங்ஸ்டர், இன்னொரு ஃபார்வர்ட். அதையும் சென்னை எஃப்சி வந்து வாங்கியிருக்கோம். மும்பை சிட்டிலேருந்தும் வாங்கியிருக்கோம். அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கடந்த 3 வருஷமாக சென்னை எஃப்சி பார்த்திங்கன்னா மும்பை ஜெயிக்கவே இல்லை. இந்த வருஷம் நம்ம யார் ஜெயிக்கிறோமோ இல்லையோ மும்பை சிட்டியை அடித்து நொறுக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. பார்க்கலாம், மும்பை சிட்டியை ஜெயிச்சே ஆகணுங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மும்பை சிட்டிலேருந்து தான் இவர் வந்திருக்காரு, நமக்கு எதிர்க்காக கோல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல யங்ஸ்டரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா இர்ஃபானு, ரஹீம் அலி கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கியான் நாசிரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா குர்கீரத். 4 யங் இந்தியன் ஃபார்வர்ட்ஸ் வச்சுருக்கோம். கண்டிப்பாக இப்போ நம்பர் 9 வேறு மிஸ்ஸிங்கு. ஸோ இந்தியாவுக்கு புது நம்பர் 9 சென்னை எஃப்சி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, வர்த்தாமாமே.